நம்ம வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் முதல்ல சந்தனம் வச்சு தான் தொடங்குவோம். ஏன் அப்படி தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யாருக்காவது தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? திருமணம், வளைகாப்பு, புது வீடு பால் காய்ச்சுதல், இப்படி எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் முதல்ல சந்தனத்தை வச்சு தான் தொடங்குவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம் நம்ம வைக்கிறதுனால உடல் சூட்டை தணிச்சு உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதே மாதிரி சந்தன வாசனை நம்ம வீட்டில் நல்ல ஆற்றலை கொண்டு வரும், கெட்ட சக்திகளை விரட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சந்தனத்தை நம்ம நடு நெற்றியில் வைக்கும்போது கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணினதுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லப்படுது. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் சந்தனம் அழகிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் மட்டும் பயன்படுறது கிடையாதுங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் வச்சாலும் அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அமைதியாகவும் கடவுள் ஆசீர்வாதத்துடனும் நடக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த சந்தனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். யாருக்கெல்லாம் சந்தனம் வைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.